நிச்சயமாக நிச்சயித்தான். ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 19-20 தேதி அன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது அவர் முத்துக்கலை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களிடையே சிறப்புரை ஆற்றும் போது பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கும் வேட்டி சேலை திட்டத்தில் முறைகேடு நடைபெற்று வந்ததாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஆட்சியில் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என பேசியிருந்தார். இதற்கு கடந்த 21 தேதி அன்று புதுப்பாடி பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டிற்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் கேள்வி எழுப்பினர். இதற்கு குற்றச்சாட்டிற்கு சட்டமன்றத்தில் ஏற்கனவே பதில் அளித்து விட்டதாகவும் அவர் பைத்தியகாரத்தனமாக பேசிக் கொண்டிருப்பதாக ஒருமையில் பதில் அளித்திருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என அதிமுகவினர் வலியுறுத்தி அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த அறிவிப்பு வெளியாகின்றனர். இதற்கு காவல்துறையினர் உரிய அனுமதி அளிக்காத நிலையில் அதில் அனுமதி மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி உட்பட அதிமுக நிர்வாகி 100க்கும் மேற்பட்டோர் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டு பேருந்து மூலம் தனியார் திருமண மண்டபத்துக்கு அழைத்து சென்றனர். இதனால் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நிகிதா.